இந்த சிபிஐ உடைய அழுத்தம் காரணமா இல்ல உண்மையாவே வந்து விஜய்க்கு வந்து திமுக வந்து வீழ்த்தணும், அதனால அதிமுகவுக்கு சேர்ந்த ஒரு வழின்னு சொல்லிட்டு ஒரு வழி இருக்கா? என்ன திடீர்னு புஷி ஆனந்த் தலைமையில வந்து கூட்டணி சேரலாம்னு ஆலோசனை, பெரும்பாலான மாவட்ட செயல்கள் ஆதரவு. பிஜேபி அதிமுக கூட்டணியில் இணைந்து விடுவார் இந்த கருத்தை அழுத்தம் திருத்தமாக நான் தான் நீண்ட காலமாக சொல்லியிருக்கேன். விரும்பி போறாரா இல்லை வலுக்கட்டாயத்தில் போறாரா? வலுக்கட்டாயம் தான். விரும்பியெல்லாம் அவர் போகக்கூடிய மனநிலையில் இல்லை. அவர் விஜய்க்கு இப்போ 2 கத்தி தொங்குது தலைக்கு மேலே. ஒன்று அமித்ஷா கத்தி, கரூர் கத்தி, ஒன்று திரிஷா கத்தி, சங்கீதா கத்தி. 2 கத்தியிலிருந்து அவர் மீளவே முடியாது. இப்போ சங்கீதா தரப்பு ஈழத்தமிழர்கள் கூட களத்தில் இறங்கிட்டான். அது கரூர் சட்டம், அது லண்டன் சட்டம், இதெல்லாம் இப்போ இதிலிருந்து அவர் மீளுவாரா, மீளக்கூடிய அளவுக்கு யோசனை சொல்லக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் இருக்காங்களா? இல்லை. இந்த ஜனநாயக படத்தையே கொண்டு வரணும். திரிஷாவுடைய தாய் மாமன் ஆர்எஸ்எஸ்ல ஒரு பெரிய லீடர். அதே போல் பவன் கல்யாண் களத்தில் இறங்கி விஜய்க்காக டெல்லியோடு பேசுகிறாரு. இப்போ மோகன்லால் விஜய் ஒரு பெரிய இக்கட்டிலிருந்து காப்பாற்றினார். என்ன ஒரு நடிகை கன்சீவ் ஆகிட்டாங்க. சரி வானா, அதை மோகன்லால் தான் காப்பாற்றினார். 41 பேர் மரணத்திற்கு 5 பேர் இந்நேரம் இது நாள் வரை 2 லைஃப் கொடுத்துருக்கோம். விஜய், ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், மதியழகன், அந்த மாவட்ட செயலாளர். இந்த 5 பேருக்கும் 2 ஆயுள் தண்டனை கிடச்சி விரைவு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போயிருந்தார். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த இவர்கள் தான் குற்றவாளி. இப்போ அந்த கட்சியில் விஜயை விட ரொம்ப அதிகமாக பேசுறது ஆதவ். அவரெல்லாம் வந்து சேலத்தில் பேசும்பொழுது வந்து குரான் மேலே சத்தியமாக நாங்கள் பிஜேபியோட போக மாட்டோம், உங்களுக்கு அந்த டவுட்டே வேணாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கை சார்ந்த சத்தியம்லாம் வைக்க. கட்சியினுடைய கொள்கையை தீர்மானிப்பவர் ஆதவ் அர்ஜுனா இல்லை. ஆதவ் அர்ஜுனா கூப்பிட்டு நாஞ்சில் சம்பத்துக்கு சொன்னாரா, நீங்கள் டிவி டிபேட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், யாருமே போக வேண்டாம், எவன் போனாலும் விஜய் திரிஷாவை தான் கேட்குறான், அசிங்கப்படுத்துகிறான், யாரும் போகாதுன்னு விஜய் சொல்லி ஆதவ் அர்ஜுனா சொல்லி நாஞ்சில் சம்பத் நீ பிறக்கிறதுக்கு முந்தைய விஜய் பிறக்கிறதுக்கு முந்தைய நான் அரசியல் இருக்கேன், நான் வைகோவை பார்த்தேன், கருணாநிதி பார்த்தேன், ஜெயலலிதா பார்த்தேன், ஜெயலலிதா காரு வாங்கினேன், இப்படி பழகாது, அதனால் என்னை போக வேண்டாம்னு சொல்லாத, விஜய் என்னை சொல்லிட்டார். இன்னைக்கு விஜய் மட்டும் தான் போயிருக்காரா டெல்லிக்கு? கூட வேற யாருன்னா போயிருக்காங்களா? இவங்க திரிஷா விஜய் காரில் வந்து ஏர்போர்ட் இறங்கி அந்த அம்மா போயிருக்கு, டெல்லிக்கு போயிருக்கு. டெல்லிக்கு திரிஷா போயிருக்கு. திரிஷா பெரிய பத்திரிகை இந்த செய்தியை வச்சிருக்கு. கொள்கை எதிரி பாஜகலாம் பேசிட்டு அதெல்லாம் தொடச்சு போட்டு போயிருக்கேன். ஏங்க திமுகவுக்கே கொள்கை இல்லை, விஜய்க்கு என்னங்க கொள்கை? யாரு ஓட்டு போடுவா? விஜய்க்கு அப்ப யாரு ஓட்டு போடுவா? உன்னத நீங்க பாருங்க, 10% இல்ல 60 லட்சம் ஓட்டு வாங்க போறாருங்க விஜய் மட்டும். தனித்து நின்றால் 10%, 60 லட்சம் ஓட்டு வாங்க போறாரு. இப்போ விஜய் அவர்கள் மீது அவங்க மனைவி கொடுத்த அந்த விவாகரத்து வழக்கெல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட விஜய் வந்து ஒரு நடிகையோட அந்த வெளியே போயிட்டு சுத்துறதெல்லாம் அந்த ஒரு மனநிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி புரிஞ்சு? விஜய் திரிஷா நட்பிலிருந்து அவரால் வெளியில் வர முடியும். அடிக்ட் ஆகிட்டு நீங்கள் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழப்பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு சிபிஐக்கு ரைட்டுக்காக. இந்த சிபிஐ உடைய அழுத்தம் காரணமா இல்லை உண்மையாவே வந்து விஜய்க்கு வந்து திமுக வந்து வீழ்த்தணும், அதனால அதிமுகவுக்கு சேர்ந்த ஒரு வழின்னு சொல்லிட்டு ஒரு வழி இருக்கா? என்ன திடீர்னு புஷி ஆனந்த் தலைமையில வந்து கூட்டணி சேரலாம்னு ஆலோசனை, பெரும்பாலான மாவட்ட செயல்கள் ஆதரவு, எப்படி பாக்குறீங்க இது எல்லாத்தையும் நீங்க? இல்லை, இதை நான் கடந்த ஒரு 6 மாத காலமாகவே இந்த செய்தியை நான் சொல்லிட்டு வர்றேன். விஜய் பிஜேபி அதிமுக கூட்டணியில் இணைந்து விடுவார் இந்த கருத்தை அழுத்தம் திருத்தமாக நான் தான் நீண்ட காலமாக சொல்லிட்டு. விரும்பி போறாரா இல்லை வலுக்கட்டாயத்தில் போறாரா? வலுக்கட்டாயம் தான். விரும்பியெல்லாம் அவர் போகக்கூடிய மனநிலையில் இல்லை அவர். ஏன்னா அவர் ஒரு ப்ரொஃபஷனல் அரசியல்வாதி அல்ல. ஓகே. ஒரு அரசியல்வாதி வளர்ந்து வருகிற பொழுது அதை விட பெரிய சக்திகள், நீங்கள் காங்கிரஸோ பிஜேபியோ அல்லது விபி சிங்கோ தேவகவுடாவோ, இவர்கள்ட்ட ஒரு அதிகார மையம் இருக்கு. ஆமாம். அப்போ இந்த மாநில கட்சிகளை தன்னுடைய நலனுக்காக, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக எந்த விதமான அழுத்தத்துக்கும் அவர் தயாராவார்கள். இது என்ன காரணம்னா, இவர்கள்
அவருக்கு அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு இவர்கள் பலவீனமானவர்கள். இல்லை, அதுதான் நான் என்ன கேட்குறேன்னா, 41 பேரோட இறப்புன்ட்டு ஒரு விபத்து. ஒன்று இவரை கூப்பிட்டு போயிட்டு நான் ஜெயிலில் போட்டு ரிமாண்ட் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கேவோ அழுத்தம்னு கேட்குறேன் நான். இந்த 41 பேர் மரணத்திற்கு 5 பேர் இந்நேரம் இது நாள் வரை டபுள் 2 லைஃப் கொடுத்துருக்கணும். நீங்கள் வழக்கறிஞர், சட்டம் படிச்சிருக்கீங்க. சரி, 2 லைஃப். அதாவது விஜய், ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார்லாம் இல்லை, மதியழகன், அந்த மாவட்ட செயலர் மதியழகன், இந்த 5 பேருக்கும் 2 ஆயுள் தண்டனை கிடச்சிருக்கும். விரைவு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போயிருந்தான். விரைவு ஏன்னா கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பு அனுமதி வாங்குறதுக்கு எஸ்பி ஆஃபீஸுக்கு போகிறாங்கல்ல, ஆமாம், அதில் இருந்து நீங்கள் மீண்டும் எதுக்காக கேட்குறேன்னா, இல்லை இன்னைக்கு இருக்க சார் கொடுக்கணும் அப்படின்னா அந்த குற்றம் இழைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மனசு வந்து ஒத்துழைச்சுக்கணும். அதுக்கான சூழல் இருந்திருக்கும். இது ப்ரீ பிளானட் இல்லை இல்லையா? 41 பேர் சாகடிக்க போறோம்னு எந்த திட்டமும் இல்லை இல்லையா? அதனால தான் கேட்குறேன். இல்லை இது நல்ல கேள்விதான். ஆனால் இந்த 41 பேர் மரணத்திற்கு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த இவர்கள் தான் குற்றவாளிகள். இல்ல, இவங்க அதுக்கு ஒரு காரணம். அதை நான் இல்ல காரணம் இல்ல, இவர்களே காரணம். விபத்துக்கு எப்படி சார்? விபத்து திட்டமிட்ட விபத்து. அதாவது மீண்டும் சொல்லுகிறேன், இந்த விபத்து திட்டமிட்ட விபத்து. எப்படி அதுக்கான காரணங்களை சுப்ரீம் கோர்ட்ல ஆர்கியூமெண்ட் பண்ண சொன்னா, இந்த பக்கம் கபில் சிபல், இந்த பக்கம் ஹரிஷ் சால்வே 2 பேரும் பேசுறத நீங்க கேட்கணும். என்னன்னா, அதான் முதல்ல இருந்தே சொன்னேன். என்ன சொல்லணும்னா, இந்த அனுமதி வாங்குறதுக்கு மதியழகன் போறாருல, மதியழகன் போகிற பொழுது போலீஸ் பர்மிஷன் கேட்குறாங்க. காவல்துறை சொல்லுகிற எந்த அறிவுரையும் மதிக்கல. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, மின்சாரத்தை துண்டிச்சிருக்குன்னு சொல்றாங்க. சிபிஐல இதெல்லாம் விசாரணை நடந்திருக்கு, மின்சாரத்தை துண்டிச்சிருக்கு. அப்போ கூட்டம் கட்டுக்கடங்காமல் வரும், கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது. அதனாலதான் என்ன சொல்றாங்க, மின்சாரத்தை துண்டிச்சிருங்க, நாங்களே ஜெனரேட்டர் போட்டுக்கிறோம். இது காவல்துறை ஒத்துழைத்ததுக்கு காவல்துறை 2 லைஃப் கிடைக்கும். அந்த எஸ்பி ஜோஸ் தங்கையா அவருக்கு டபுள் லைஃப் கிடைக்கும். ஏன்னா இந்த கூட்டத்தை போலீஸ் சூப்பரண்டா போலீஸும் மாவட்ட ஆட்சியாளரும் தான் கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கணும். சென்னையிலிருந்து அவங்க டிஸ்டர்பே பண்ணாதீங்க, அவங்கள டிஸ்டர்பே பண்ணாதீங்க, அவர்கள் கேட்கறத நீங்கள் விட்டுருங்கன்ட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அதுதான் காரணம். அப்போ தான் விஜய் திமுக இன்னும் புரண்டாமல் இருப்பார், சரி, டீப்பாக பேசாமல் இருப்பார், ஊழலை பற்றி பேசாமல் இருப்பார். 1000 மேட்டர் இருக்கு கரூரில். செந்தில் பாலாஜி பற்றி பேசுவதற்கு 1000 மேட்டர். விஜய் அதெல்லாம் பேசலையே, எழுதி கொடுக்கவே இல்லையே, ஒரு பாட்டு மட்டும் பாட்டு. அப்போ திமுக ஐயா ஜகா வாங்க தெரியுமா? நம்மளை பற்றி வாய் தராமல் இருக்குன்னா கொஞ்சம். இப்போ இந்த நீங்கள் அந்த டிரைவரை போலீஸ் ரிமாண்ட் பண்ணி கஸ்டடி எடுத்துருக்கணும். 15 நாள் கஸ்டடி எடுத்துருக்கணும். அந்த வேன் எங்கே புறப்பட்டது, திருப்பி எங்கே வந்து சேர்ந்தது, அதை அப்படியே குற்றப்பத்திரிகையில் ஆவணமாக போட்டிருந்தா விஜய் 2 ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கு. ஏன் இந்த கூட்டம் வேலுச்சாமி புறத்தில் கூட்டம் அழுத்தப்படுகிறது. கம்பி, அதாவது சங்கிலி கட்டி வச்சிருக்காங்க, கூட்டம் வெளியேறக்கூடாது, கூட்டம் வெளியே. ஆமா, இதெல்லாம் தெரிஞ்சுங்க, வழக்கறிஞராக இருக்கிறவங்க, மீடியாவாக இருக்கிறவங்க தெரிஞ்சுங்க. அப்போ இந்த கூட்டம் அழுத்தப்படுகிறது. நீங்க எஸ்பியை கேட்குறான் சிபிஐ டெல்லியில், என்னையா பண்ணிட்டு இருந்தேன். நான் சொன்னால் யாரும் கேட்கலங்க, மேலே இருந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீன்ட்டாங்க. முடிஞ்சுதா? அப்போ எஸ்பி அங்கே யார், விஜய். கலெக்டர் யார், ஆதவ அர்ஜுனா. டிஎஸ்பி யார், மதியழகன். அப்போது ஒரு சின்ன குற்றம் வந்தாலே போலீஸை உடனே கிளம்புறங்க. நீங்கள் அப்படியே பேக்கப் ஆகிருக்கப்பா, எதுவும் செய்யாது. லட்டி சார்ஜ் லைட்டாக கொடுத்தாங்க இல்லையா? ஆமாம், அங்கே ஒரு 40,000 பேருக்கு லைட்டாக லத்தி சார்ஜ் தொட்டு வச்சா போதுமா? இது கேட்குற பதிலா? இல்லை, தண்ணீர் புகை வஜ்ரா வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கணுங்க. மனித உயிரை லைட்டாக தொட்டு பார்க்குறக்கா? உங்கள் கேள்வியே அப்போ தொட்டு லைட்டாக பார்க்க சார். கட்டுக்கடங்காமல் கூட்டம் போகுது சார், அதை போல தொட்டு டச் பண்ணி பார்ப்பீங்களா? இந்த விஜய் தரப்புல வந்து சார் போலீஸ் தான் அவங்க கார்னர் பண்ணுறாங்க. இல்லை விஜய் தரப்பு பேசுறது பூரா பொய், அவ்வளவு உண்மைக்கு மாறானது. காவல்துறை இதுக்குள்ள தலையிடவே இல்லை. மெட்ராஸ் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வெளியே வந்துருங்கட்டாங்க.
காவல்துறை இதெல்லாம் இவ்வளோ பல பல நாளாக பேசப்பட்ட செய்தி. காவல்துறை ஸ்ட்ரிக்டாக எங்கள் பாண்டிச்சேரியில் பண்ணாங்க பார்த்தீங்களா? ஆமாம். வேலையில் தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்ட கும்பல போலீஸ் பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். அது மாதிரி அங்கே போலீஸே இல்லை. போலீஸ் ஏன் இல்லைன்னா இவங்க இப்போ அடுத்து முதலமைச்சர் ஆகிட்டதாக முடிவு பண்ணிட்டாங்க விஜய் கட்சி. தொலைச்சிடுவேன். அப்போ எந்த போலீஸும் சட்ட ஒழுங்குக்குள்ளேயே போகலை. சட்டம். அப்போ ரெண்டாவது விஜய் எத்தனை மணிக்கு தெரியுமா வரதாக்கா டெய்லி பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க? 2 மணிக்கு பேசுவார். பேப்பர் பார்த்தீங்களா? பத்திரிகையில் அத்தனை பத்திரிகையில் விளம்பரம். டிவி விஜய் வீட்டுக்கு முன்னாடியே படுத்து கிடக்கிறான். மானங்கட்ட பயிலுவோம். எனக்கு எத்தனை மணிக்கு போடப்படுறாரு? 12 மணிக்கு தான் போடப்பட்டார். அதையும் பார்த்தீங்களா? 12 மணிக்கு 1 2 மணி நேரத்தில் கரூரில் ஹெலிகாப்டரில் பறந்து வந்துடலாமா? அப்போ இந்த கூட்டம் பூராம விஜய் அந்த அந்த ஏரியா லேபர் ஏரியா, தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. என்ன கிழமை? சனி கிழமை. வேலை முடிஞ்சோடனே அப்படியே அவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு வந்துடுவான். அதிகமாக 10,000 பேர் வந்துடுவானா. அங்கே இருக்கிறதே 40,000 பேர் தான் கூட முடியும். 40,000 பேர் இருக்கான். அடிச்ச 10,000 பேர் வந்துடுறான். ரெண்டாவது விஜய் கேரவன் வேனில் பூந்துட்டு வேலுச்சாமிபுரம் வரை தலையை காட்டலை. ஆமாம். நீங்கள் கூட்டம் வழி நெடுகு நிற்கிது. அப்படியே பேசி அப்படியே அனுப்பிச்சா விஜய் பார்த்தா வீட்டுக்கு போயிடுவான். விஜய் பார்த்தா வீட்டுக்கு போயிடுவான். முட்டா பயலுங்க. இப்போ திரிஷா பார்த்து வீட்டுக்கு போகிறான். அப்போ விஜய் எங்கேயுமே தலை காட்டல. அங்கே கேரவனில் உட்காந்து கேம்ஸ் விளையாண்டுட்டு லைட்டு போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு படம் பார்த்துட்டு பழைய படம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் கேவலமாக இல்லை? இந்த நாடு எவ்வளோ கேவலமான நாடுன்னு பாருங்க. மனுஷனை தலைவனை தேடுறாயா திரிஷா வீட்டில் போய். இதெல்லாம் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கல, சிபிஐயும் நடவடிக்கை எடுக்கல. இதுவரைக்கும் ஏன் 41 பேருக்கு இதுவரை ஏன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலை? நீங்கள் வழக்கறிஞர் தானே. 90 நாளில் சார்ஜ்ஷீட் போட்டு கேஸை ட்ரையலுக்கு கொண்டு வந்துருக்கணும். வந்துதான் ட்ரையல் வரல. ஸ்டேட் கவர்மெண்ட் எஃப்ஐஆர் போட்டு அதை கேஸை சார்ஜ்ஷீட் போட்டு தான் இல்லை நடந்த குற்றம் நடந்து எத்தனை மாதம் ஆச்சு? எவனாவது வெட்டிட்டான் குத்திட்டான் செத்துட்டான் அப்படின்னா போலீஸ் உடனே உட்காந்து சிஎஸ்ஆர் போட்டு உடனே கொடுப்பான், எஃப்ஐஆர் போடுவான், அப்புறம் சார்ஜ்ஷீட் போடுவான். இதாவது நடந்திருக்கா? உங்களை யார் தடுத்தா? யாருக்கு? அது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் ப்ராசஸே நடக்கலை. யார் தடுத்தா? அதான் வழக்கு சிபிஐ கிட்ட போயிடுச்சு. வழக்கு சிபிஐ கிட்ட போனாலும் இந்த ஆவணங்களை யார் சிபிஐ வந்து எஃப்ஐஆர் போடுவா, சார்ஜ்ஷீட் போடுவா? சிபிஐ வந்து கேட்டாங்க, அது கொடுத்துட்டாங்க. ஆனால் ஸ்டேட் கரூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஆவணம் இருக்கும். ஆமா இருக்கும். அந்த ஆவணம் எங்கே? அதான் கேள்வி. அது ஒண்ணுமே இல்லை. அந்த ஆவணம் அங்க ஆவணங்கள் ஆதாரங்கள் திரட்டப்படவே இல்லை. இல்லை அந்த ஆதார ஆவணங்களை இப்போ 6 மாசம் கழிச்சு திரட்டுவீங்களா? இப்போ அந்த கட்சியில விஜயை விட ரொம்ப அதிகமா பேசுறவரு ஆதவ அர்ஜுனா. அவரெல்லாம் வந்து சேலத்துல பேசும்பொழுது வந்து குரான் மேல சத்தியமா நாங்க பிஜேபியோட போக மாட்டோம், உங்களுக்கு அந்த டவுட்டே வேணாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கை சார் சத்தியெல்லாம் வைக்கிறாங்க. அவர் சார் அந்த கட்சியினுடைய கொள்கையை தீர்மானிப்பவர் ஆதவ அர்ஜுனா அல்ல. மக்களை பார்த்து சொல்றேன். பொதுக்குழு தீர்மானம் இருக்குல்ல, ஆமா, அது எப்படி தீர்மானம் போடணும்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் போய் கேளுது. பொதுக்குழு உறுப்பினர்கள் பூரா வந்து அந்தந்த பகுதியில் அவன் வேலை செய்வான். திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாமே அவன் அந்தந்த பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை உதாரணமான பிரச்சனைகளை சொல்லுவான். சொன்ன பிறகு அதுதான் அதில் எது பெரிய அவசியமான பிரச்சனையா. பொதுக்குழு உறுப்பினர்னா ஒரு 1000 பேர் இருப்பான். 1000 பேரும் இரவிரவா நடக்கும், பகலாக நடக்கும். நடந்து இந்த 1000 பேரில் ஒரு 100 பேர் சொல்றதுதான் தலையாய பிரச்சனை, இன்னைக்கு அர்ஜென்ட் மேட்ரு, அதுதான் தீர்மானமாக வரும். இப்போ கருணாநிதி ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்க? காலையில் இட்லி சாப்பிட்டு சட்னி சாப்பிடும்போது தீர்மானத்தை எழுதிடுவாங்க. அப்போ அவன் என்ன பேசுவான், அவன் என்ன சொல்லுவான், அவனுடைய கருத்துக்கு பதிவாகுமா, மக்கள்கிட்ட போகுமா? அப்போ இதுதான் அரசியல். புரியுதான்னு சொல்றது? அப்போ அதே தான் ஆதவ அர்ஜுனாவுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆதவ அர்ஜுனா கூப்பிட்டு நாஞ்சில் சம்பந்தர் சொன்னாரா, நீங்கள் டிவி டிபேட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், யாருமே போக வேண்டாம், எவன் போனாலும் விஜய் திரிஷாவை தான் கேட்குறான், அசிங்கப்படுத்துகிறான், யாரும் போகாதுன்னு விஜய் சொல்லி ஆதவ அர்ஜுனா சொல்லி நாஞ்சில் சம்பந்தர் நீ பிறக்கிறதுக்கு முந்தைய விஜய் பிறக்கிறதுக்கு முந்தைய நான் அரசியல் இருக்கேன். நான் வைகோவை பார்த்தேன், கருணாநிதி பார்த்தேன், ஜெயலலிதா பார்த்தேன், ஜெயலலிதா காரு வாங்கினேன், இப்படி பல கதை. அதனால் என்னை போக வேண்டாம்னு சொல்லாத, விஜய் என்னை சொல்லுன்ட்டாரான். யாரு? நாஞ்சில் சம்பத். இப்போ போயிட்டு தான் இருக்காரு. போனால் என்ன கேட்குறானுங்க? திரிஷாவே விஜய் தான் கேட்குறானுங்க. இப்படி தான் அந்த கட்சி.
அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சினிமா கம்பெனி தான். இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஆதவ அர்ஜுனாவுக்கு எந்த அதிகாரம் கிடையாது, விஜயே எல்லாத்தையும் டிசிஷன் மேக்கர் அத்தாரிட்டியாக இருக்காரான்னு கேட்குறேன் நான். இல்லை ஜான் ஆரோக்கியசாமிலாம் வந்து எல்லாம் டம்மி சார். அங்கே வந்து விஜய் தான். விஜய்க்கு இப்போ 2 கத்தி தொங்குது தலைக்கு மேலே. ஓகே, ஒன்று அமித்ஷா கத்தி, கரூர் கத்தி, ஒன்று திரிஷா கத்தி, சங்கீதா கத்தி. 2 கத்தியிலிருந்து அவர் மீளவே முடியாது. 2 கத்தியிலிருந்து இப்போ சங்கீதா தரப்பு ஈழத்தமிழர்கள் பூரா களத்தில் இறங்கிட்டான். சங்கீதாவுக்கு ஆமாம், சங்கீதா பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்றவர், பிரிட்டிஷ் பாஸ்போர்ட். விஜய் இந்திய பாஸ்போர்ட், இந்திய குடியுரிமை பெற்றவர். விஜய் மீது டைவர்ஸ் வேணும், விஜய்க்கு டைவர்ஸ் வேணும்னா லண்டன் கோர்ட் கொடுக்க முடியாது. எந்த கோர்ட் கொடுக்கணும்? எந்த கோர்ட்டு? செங்கல்பட்டு கோர்ட்டு தான் கொடுக்கணும். செங்கல்பட்டு பனையூர் ஜூரிஸ்டிக்ஷன். அதனால் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. எனக்கு விஜய் இந்திய சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர், அதனால் எனக்கு ரிலீஸ் கொடுங்க, டைவர்ஸ் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. இந்த அம்மா பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்றவர், அதனால் நான் விஜய்கிட்ட விவாகரத்து வாங்க போகிறேன்னு அங்கே ஒரு வழக்கு தாக்கல் பண்ண போகிறாங்க. அங்கே ஒரு தாக்கல் பண்ணால் விஜய்க்கு சம்மன் அனுப்புவாங்க. விஜய் போக மாட்டார், வாரண்டு போடுவான், இன்டர்போலுக்கு போகும். ஐரோப்பா நாடு பக்கமே போக முடியாது. ஐரோப்பா நாடுகளுக்கு சொத்துக்கள் பூரா அப்படியே அந்த அம்மாவுக்கு போயிடும். இப்படி ஒரு விஜயை இப்படி ஒரு சட்டம் நெருக்கி கொண்டு இருக்குது. கரூர் சட்டம், அது லண்டன் சட்டம். இதெல்லாம் இப்போ இதிலிருந்து அவர் மீளுவாரா? மீளக்கூடிய அளவுக்கு யோசனை சொல்லக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் இருக்காங்களா? இல்லை. இன்னும் ஜனநாயக படத்தையே கொண்டு வர முடியல. ஒரு படத்தை கொண்டு வர. ஆமாம், ஏன் அங்கே இருக்கிற பூரா எல்லாமே ஜெகதீஷ் பழனிசாமி பெரிய பிம்பு. திரிஷாக்கு அவர் தான் பிஆர்ஓ, விஜய்க்கு அவர் தான் பிஆர்ஓ, கீர்த்தி சுரேஷ்க்கு அவர் தான் பிஆர்ஓ. இந்த பிஆரை வேலை மட்டும் பார்ப்பார், பிம்பி வேலை மட்டும் பார்ப்பார். இதுதான் இப்போ நீங்கள் ஜனநாயகன் படம் சென்சாரே முடியாமல் ரிலீஸ் தேதி அறிவிச்சான்னா அவனுக்கு அரசியல் தெரியுமா, அறிவு இருக்கா, சட்டம் தெரியுமா, ஜனநாயகம் தெரியுமா? தெரியாது. அப்போ இவர்கள் தான் விஜய் எடுத்துனா பார்க்குறான். யார்? கீர்த்தி சுரேஷ், விஜய், திரிஷா, ஜெகதீஷ் பழனிசாமி, புஷி ஆனந்த், இவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும்? அப்போது இதுதான் இவர்களுடைய இன்றைய தொடர்பு. இன்னைக்கு விஜய் மட்டும் தான் போயிருக்காரா டெல்லிக்கு? கூட வேற யாருன்னா போயிருக்காங்களா? இவங்க திரிஷா விஜய் காரில் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி அந்த அம்மா போயிருக்கு, டெல்லிக்கு போயிருக்கு. டெல்லிக்கு திரிஷா போயிருக்கு. திரிஷா ஒரு பெரிய பத்திரிகை இந்த செய்தியை வச்சிருக்கு. விஜய் காரில் திரிஷா இறங்கி டெல்லி விமானத்தில் திரிஷா போயிருக்கு. திரிஷாவுக்கு டெல்லிக்கு என்ன ஷூட்டிங் இருக்குது, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அப்போது திரிஷாவுடைய தாய் மாமன் ஆர்எஸ்எஸ்ல ஒரு பெரிய லீடர். திரிஷாவுடைய தாய் மாமன் ஆர்எஸ்எஸ்ல பெரிய லீடர். அதே போல் பவன் கல்யாண் களத்தில் இறங்கி விஜய்க்காக டெல்லியோடு பேசுகிறார். இப்போ மோகன்லால் விஜய் ஒரு பெரிய இக்கட்டிலிருந்து காப்பாற்றினார். என்ன இக்கட்டு? அதெல்லாம் அது ஒரு நடிகை கன்சீவ் ஆகிட்டாங்க. சரி, வானா விடுங்க. ஆமாம், அதை மோகன்லால் தான் காப்பாற்றினார். இப்படி பல பிரச்சனை. ஏன்னா நடிகனாக இருக்கிற வரை ஒரு வக்கீல் பார்த்துக்குவான், தலைவனான பிறகு வக்கீல்லாம் காப்பாற்றவே முடியாது. ஏன் காரணம்? கருணாநிதியே இப்போ மகளை காப்பாற்ற முடியாமல் அந்த அம்மா பீகாரில் கழிந்துட்டு தான் வந்தது. ஆமாம், இதுதான். அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்குள் போய் தன்னுடைய பாதுகாத்து கொள்வதற்காக இப்போ முயற்சி செய்கிறார். விஜயுடைய தரப்பில், புஷியான தரப்பில் அந்த 120 பேர் கிட்டத்தட்ட 98 பேருக்கு மேலே ஆதரவுன்னு சொல்கிறாங்க. இப்போ பாஜகவோட கூட்டணின்றது உண்மையாக நடந்துருமா? இது எதுவும் பேச்சா மட்டும் கடந்து போயிடும்? இல்லை. அதாவது அரசியலே தெரியாத மூடர்கள், முட்டாள்களால் இதை சிந்திக்கவே முடியாது. விஜய் பிஜேபிக்கு போக முடிவு பண்ணிட்டார். என்டிஏ கூட்டணிக்கு போவதற்கு முடிவு பண்ணிட்டார். வேறு வழியே இல்லை. அப்போ அதுக்கான கிரவுண்டை உருவாக்கணும். அதற்கான ஒரு காரணத்தை கிரவுண்டை உருவாக்கணும். அப்போ என்னுடைய மாவட்ட செயலர் அத்தனை பேரும் பிஜேபி கூட்டணிக்கு போவதற்கு ஒப்புதல் கொடுத்து விட்டார்கள். எப்போ? அப்படி கிரவுண்டை உருவாக்கணும். அரசியல்வாதி கூட அப்படிதான் கிரவுண்டை உருவாக்கணும். கொள்கை எதிரி பாஜகலாம் பேசிட்டு அதெல்லாம் இப்போ தொடச்சு போட்டு போயிருக்கேன். ஏங்க திமுகவுக்கே கொள்கை இல்லை, விஜய் என்னங்க கொள்கை? யார் ஓட்டு போடுவா? விஜய்க்கு அப்போ யார் ஓட்டு போடுவா? உன்னத நீங்க பாருங்க, 10% இல்ல 60 லட்சம் ஓட்டு வாங்க போறாருங்க. விஜய் மட்டும். ஓகே, தனித்து நின்றால் 10%, 60 லட்சம் ஓட்டு வாங்க போறார்.
யார் ஓட போட போறான்னு இல்ல அதை கேட்கல, நான் அப்படி கேட்கல. நீங்க இல்ல, 50,000 பேர் 1,00,000 பேர் கூடுறானே. நான் என்ன கேட்டேன்னா, இப்ப விஜய் சிஎம் ஆகணுன்றதுக்காக ஓட்டு போடுறாங்க. ஆமா, விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி ஓட்டு சிஎம் ஆகணும்னு சொன்னா அப்பயும் அதே ஓட்டு விழுமான்னு கேக்குறேன் நான். விஜயகாந்துக்கு விழுந்ததுல அதே பேர் விழுகும். அடுத்த 5 வருஷத்துல விஜயகாந்த் கோமாக்கு போன மாதிரி விஜய் கட்சியும் கோமாக்கு டெப்டி சிஎம் கொடுத்துருவாங்களோ? டெப்டி தரமாட்டார். சும்மா அதுதான் டிமாண்டு. இப்ப எந்த டிமாண்டா இருந்தாலும் சரி பிஜேபிக்கு போறது முடிவு பண்ணிட்டாரு. அமித்ஷா விட்டு தப்பிக்கவே முடியல. அமித்ஷா விட்டு வந்து தப்பிக்கவே முடியல. எடப்பாடி அமித்ஷாவை விரட்டுறாரு. இல்லை, இப்போ நீங்கள் சொல்லுங்க. இப்போ விஜய்க்கு ஆதரவாக கூட நீங்கள் சொல்ல வேணாம். இப்போ விஜய் வந்து திமுக விழுத்துன்னு நினைக்கிறாரு, அதிமுகவும் திமுக விழுத்துன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு என்ன புரியுதுன்னா, விஜய் வந்து அதிமுக போனால் டெஃபினட்டாக திமுக வராது, அது 100% வராதுன்னு எனக்கே தெரியுது. இது விஜயோடைய அரசியலுக்கு வந்து மேம்பாடாக இருக்குமா? தன்னை முதல்ல காப்பாற்றிக்கணுங்க. நான் போய் திகார் ஜெயிலில் கழித்துட்டு இருந்தானா கட்சியாக புச்சியாகும். கொள்கையில் அப்புறம் தூக்கி போகும்போது தன்னை காப்பாற்றிக்கணும் முதல்ல. தன்னை காப்பாற்றிக்கணும். இந்த விஜய் கட்சியை சார்ந்த நிறைய இந்த பேச்சாளர்கள்லாம் என்ன எழுதுறாங்க, இதெல்லாம் வந்து ஊடகங்கள் கலைப்பிடக்கூடியது, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல இங்கெல்லாம், இதெல்லாம் ஒரு பேச்சா போயிடும். கூட்டணி சேர்றதுக்கு முதல் அடுத்த நிமிஷம் வரைக்கும் திமுக எழுதுறது எத்தனை அரசியலை பார்த்துட்டு இருக்கோம். விஜயகாந்த் ஜெயலலிதா வீட்டுக்கு போறக்கு காரில் ஏறும்போது கருணாநிதிட்ட பேசுறாரு. கருணாநிதிட்ட பேசுறாரு. நான் கோபாலபுரத்துக்கு வந்துடுறேன். கருணாநிதி பல பேருக்கு சால்வை ஓட்டவர், பல சால்வை வச்சிருக்காரு, சால்வையோடு உட்கார்ந்துருக்காரு. என்னையா ஏறிட்டாரு? ஆமா, கல்யாண மண்டபத்தில் ஏறிட்டார். விஜயகாந்த் ஆபீஸில் ஏறி நழுவி பாலில் விழுப்போது, பால் நழுவி அதை நம்பி வாயில் விழுந்து கடைசியில் ஜீரணமாய் வெளியில் போகும்போது உட்கார்ந்துட்டு இருக்காரு கருணாநிதி. கருணாநிதிக்கு அல்வா கொடுத்து எங்கே போனாரு? ஜெயலலிதா. நடந்ததா இல்லையா? தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த கூட்டம் பூரா கொள்ளை கூட்டம், கொள்கை கூட்டமே அல்ல. கம்யூனிஸ்டுகளே கொள்கையை மறந்துட்டு கொள்கையை காணாமல் போய் விஜயகாந்த் வீட்டு போய் படுத்து கிடந்தான். எங்க கூட்டணி வாங்க, சினிமாக்காரன் வீட்டு போய் படுத்து கிடந்தான். ராதிகா வீட்டுக்கு போகலை. எத்தனை சீட் சார் கொடுப்பாங்க விஜய் போனா? எத்தனை சீட் கொடுப்பாங்க? எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 118 வேணும். அவருக்கு மட்டும் ஏடிஎம். ஆமா ஆமா. அப்போ 118னா அவர் 160 நின்னா தான் 118 ஜெயிக்க வர முடியும். ஆமா. அப்போ விஜய்க்கு கேட்குற சீட்டு இருக்குல்ல, விஜய் வந்து எவ்வளோ சீட்டு கேட்டாலும் சரி பாதியை சீட்டாக பாதியை நோட்டாக எடப்பாடி கொடுத்துருவார். ஒரு 40 சீட்னா கொடுப்பாருங்களா? 40, அதாவது 45 சீட்டு. 150ல் 234, 160, 40, 30, 74 சீட்டு பிஜேபி. விஜய் அன்புமணி அப்படியே அமித்ஷாட்ட கொடுத்துருவார். அமித்ஷாட்ட கொடுத்துருவார். நீங்க நான் சொன்னா கேட்க மாட்டார் விஜய், நீங்க சொன்னா நீங்க பிரிச்சு கொடுத்தா நீங்க பிரிச்சு கொடுத்துருங்க. அமித்ஷா சொன்னா கேட்பார், திரிஷா சொன்னா கேட்பார், 2 ஷா சொன்னா கேட்பார். நீங்களே பிரிச்சு கொடுத்துருங்கன்னு ஒரு 160 வச்சுட்டு விஜய் சொல்லுவார், உங்களுக்கு எவ்வளோ சீட்டு குறையுதோ அந்த சீட்டுக்கு 10 கோடி ரூபா பணம் கொடுத்தாரு. 10 கோடி ரூபா. இப்போ 20 சீட்டு குறையுதா 200 கோடி வாங்கிக்க, 10ஆதா 400 கோடி வாங்கிக்க. எடப்பாடி பெட்டியை போட்டு அமுக்கி விஜயை எதிர்க்க முடியாமல் பண்ணிடுவார். இதுதான். அப்போ இவர்களுக்கு கொள்கைகளுக்கே கத்திரிக்காய் ஒன்றும் கிடையாது. இப்போ விஜய் அவர்கள் மீது அவங்க மனைவி கொடுத்த அந்த விவாகரத்து வழக்கெல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட விஜய் வந்து ஒரு நடிகையோட அந்த வெளியே போயிட்டு சுற்றுறதெல்லாம் அந்த ஒரு மனநிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்க? இல்லை, இதில் நீங்களும் பார்க்குறத நானும் பார்த்தேன். விஜய் திரிஷா நட்பிலிருந்து அவரால் வெளியில் வர முடியல. ஓஹோ, அடிக்ட் ஆகிட்டார். நீங்கள் திரிஷாவோட அந்த கல்பாத்தி அகோட திருமணத்துக்கு வரும்போது அவருடைய பாடி லாங்குவேஜை பாருங்கள், அவருடைய முக இறுக்கத்தை பாருங்கள். இப்போ கமிச்சிங்களா? நீங்கள் உளவுத்துறை தான் அதுக்கு மார்க் போடுவோம். உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸு, அவருடைய மனநிலை, அவருடைய பாடி லாங்குவேஜ், அவன் விசாரணையில் அதெல்லாம் மார்க்கு. விசாரணையில் நீங்கள் எந்த குற்றம் இல்லாத படுத்தாலும் தூங்கிடுவான். எங்கள் சேரில் உட்காந்து புஷியானது சிபிஐ விசாரணைக்கு போகும்போது புஷியானது சேரில் படுத்து தூங்கிட்டாராம். கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டேன். என்ன காரணம்? அவரு சிபிஐ தெரியும், அவர் எல்லாம் ஏட்டையாவும் தெரியும். அதிகபட்சம் யாரும் தெரியும்? ஏட்டையா. இங்கே பெரிய ஏட்டையா, டெல்லி ஏட்டையா இருக்க படுத்து தூங்கிட்டாரோ. சிபிஐ ஆஃபீஸை கொண்டு விட்றா, விசாரிக்க படிச்சுங்க. சரி, என்ன வேணும் உனக்கு? என்னையா தெரியும்? எல்லாம் மேலே அவர் தளபதி சொல்லுவார், சட்டையிலே பிரிண்ட் போட்டு வச்சுருக்கேன். அவர் மேலே சொல்லுவார், நான் செய்வேன், அவ்வளோதான் நம்ம வேலை. ராஜீவ் கொலையில் ஒரு பிஆர் அவர் ஒரு பெண்
பிஆர்ஓ ம். அவரை போய் கேட்டாங்களா, அவர் சொன்னாராம் சிபிஐ விசாரணை ராஜீவ் கொலை கேஸில் ம். ஏதாவது கேட்பாங்க, செட் பண்ணி கேட்பாங்க, கூட்டி விட்டுட்டு நான் வெயிட் பண்ணுவேன், வருவாங்க கூட்டிட்டு வீட்டில் விட்டுருவேன், இதுதான் என் வேலை, ம். எனக்கு இதுதாங்க வேணும், என்ன போய் அக்யூஸ்டாக பார்த்துருக்கீங்களா அப்படின்னாராம், விரட்டி ஓடியானாங்களாம் சிபிஐ. அதே கதை தான் முச்சி தூக்குன மாதிரி சிபிஐயை பொறுத்தவரை இந்த கூட்டணி திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரே அட்சதை பாத்திரம் யாரு? விஜய். விஜய். இதை எப்போ முடிவு பண்ணிட்டான்? 6 மாதத்துக்கு முடிவு பண்ணிட்டாங்க. 6 மாதத்துக்கு இந்த கதையை சொன்னேன். விஜய் அமித்ஷாவிடமிருந்து தப்பவே முடியாது, திரிஷாவிடமிருந்து தப்பலாம், அமித்ஷாவிடமிருந்து தப்பவே முடியாது. நான் 6 மாசமா சொல்லிட்டு வரேன். இந்த ஆதவர்ஜனா ஒன்று பேசின சமயத்தில் ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியல் கட்சியிலிருந்து தொடங்குறதுக்கு இருந்தாரு, திமுக வந்து அவர் மிரட்டிடுச்சுன்னு வார்த்தை சொன்னாரு. அது என்ன சார் நினைக்கிறீங்க? அதனால் அவருக்கு அவர் ஒரு லாட்ரி அதிபருடைய மருமகன், இதுதான் அடையாளம். எப்படியாவது எம்பி ஆகணும்னு 1000 கோடி கொடுக்குறாரு, 50 கோடிக்கே எம்பி சீட் கிடைக்கும். எம்பி ராமசாமி செட்டியார் என்ன 1000 கோடியை கொடுத்து வாங்கினாரு இல்லையே, ஜெகத் ரட்சகன் 1000 கோடியை கொடுத்து வாங்கினாரு. எம்பி ஆகணும்னு ஆசை, அவ்வளோதான். இந்த ஆதவர்ஜனா முட்டாளுக்கு 1000 கோடி கொடுத்து சபரீஷன் கொடுத்து அதிமுக எதிர்த்து திமுகவை கொண்டு வருவதற்கு 10 ஆண்டு கால உழைப்பு. அப்படி இருக்கிற பூரா அந்த அபுதாகிற மாதிரி புரோக்கர் பையன் தான் இருக்கான். பர்மா பஜாரில் இந்த எலக்ட்ரானிக் குட்ஸ் ஏர்போர்ட் கடத்தி கொடுத்து விற்கிற வந்து அவருக்கு பிஆர்ஓ யார்? அபுதாகி. அவர் இப்போ ஜூனியர் உடனில் தலைமையில் இருப்பார். விளங்குமா? ஜூனியர் உடன் விளங்காது, ஆதவர்ஜனா விளங்க மாட்டான். 50 கோடி 100 கோடி கொடுத்தா எம்பி சீட்டு விற்கிறான், ஏழை போட்டு விற்கிறான். சபரீஷன் போய் 100 கோடி கொடுத்தீங்கன்னா வாங்கியிருக்கலாம். எதுக்கு போய் 10 வருஷமா அவனுக்கு போய் திமுக ஆட்சிக்கு வரது போய் வேலை செய்யற? இந்தியாவில் நாடாளுமன்ற பதவிக்கு ஒரு அத்தனை பேருமே பணக்காரன் தான், காசு கொடுத்துட்டு வரலாம். இந்த கோயில் தற்காடு ஆவான் தெரியுமா? எம்எல்ஏ ஆகிறது சீட்டு பூரா அப்படித்தான், மந்திரி ஆகிறது சீட்டு அப்படித்தான். அப்போ எதுக்கு 1000 கோடி கொடுத்தா 10 வருஷம் உழைக்கிற மூதேவி? நீயே கட்சி ஆரம்பிச்சுன்னா நீயே மச்சான் ஆரம்பிச்சிருக்கான் பாரு பெங்களூர்ல, சாரி பாண்டிச்சேரியில். இருந்தாலும் சொல்லிட்டான், சார்ல சொல்லிட்டான், 10 கோடி ரூபா தர்றேன், ஜெயிச்சுட்டு வா. திமுக இருக்கிற அதிமுக இருக்கிறவன் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளை தவிர என்ஆர் காங்கிரஸ் எல்லாம் இப்போ யார்கிட்ட இருக்கான்? சார்லஸ் கிட்ட. சார்லஸுடைய இன்னும் அங்கே பாண்டிச்சேரி சார்லஸ் வந்து ஜான்குமார்னு ஒருத்தர் டெய்லி 500 பேருக்கு சாப்பாடு சரக்கு நடந்துகிட்டே இருக்கு, 1 வருஷமா நடக்குது. எவ்வளவு? காமராஜர் தொகுதியில அவர் எம்எல்ஏ ஆபீஸ்ல மத்தியானம் போய் பாருங்க, கேமரா ஜெயிச்சு வர்றா சார் பாண்டிச்சேரியில். யாரு? சார்லஸ் சுயேட்சை எம்எல்ஏ ஜெயிப்பான். சுயேட்சை எம்எல்ஏ. ஆமா, 10 கோடி ரூபா செலவு பண்ண ஜெயிச்சிடலாம். ரங்கசாமியே தோத்துருவார், நாராயணசாமியே தோத்துருவார். கரெக்டு. ஆமா, 10 கோடி தர்றேன் சுயேட்சை. எங்க பாண்டிச்சேரியில சுயேட்சை எம்எல்ஏக்கள் 7-10 பேர் இருக்கான். தெரியும் சார். அங்கானெல்லாம் சுயேட்சை எம்எல்ஏ தான். ரங்கசாமி காசு கொடுத்து ஏங்கன்னு வேண்டாப்பா நீயே ஜெயிச்சு அதை சப்போர்ட் பண்ணு, இப்படி அது ஒரு பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ். 5 பேர் ஜெயிச்சா போதுங்க. அங்கே மொத்தம் 30 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆளுக்கு 5000 ஓட்டு போட்டான்னா ஒரு எம்எல்ஏ. அப்போ மொத்தம் மக்கள் தொகையை 10 லட்சம். 10 லட்சத்தில் 5 லட்சம் பேர் தான் ஓட்டு போடுவான். 5 லட்சம் பேர் தான் ஓட்டு போடுவான். அப்போ என்னாச்சு? 30 × 5 லட்சத்துக்கு பிரிங்க, 10,000 கூட வராது, 10,000 வரும். 2 கட்சி பிரித்தா 3000 4000 வந்து 100 கவுன்சிலர் கூட 1 லட்சம் ஓட்டு இருக்கு. ஆமாம். அப்போ ஒரு 5 எம்எல்ஏக்கள் சார்லஸ் இருந்தால் யார் முதலமைச்சர் ஆகணுமோ அந்த சார்லஸ் ஆதரவு கொடுத்தா தான் முதலமைச்சர் ஆக முடியும். இது அவருடைய பாலிசி. இதை நீ இங்கே செஞ்சிருக்கலாமா? இங்கே நீ போய் சபரீஷனை தூக்கி பிடிச்சி போச்சு, பல கோடி போச்சு. அப்புறம் அங்கேருந்து நம்ம அண்ணன் திருமாட்ட போய் எப்படி ஆகலான்னு போய் அங்கே போச்சு. எடப்பாடிட்டு போச்சாலும் எடப்பாடி பேசிக்கிச்சு சமான கேபி முனுசாமி வேலுமணிலாம் ஐயோ இவன் அந்த பையன் ஆகாது விரட்டி விட்டானுங்க, கடைசி விஜய்ட்டு போயிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு பல 1000 கோடி செலவு பண்ணுறாரு. ஆனாலும் ஒன்றும் அரசியலே தெரியல. இந்த பர்மா பஜார சுமங்கலை குடிச்சு கடத்துற அபுதாகிற பிஆர்ஓ வச்சிருந்தா விளங்குமா? ஜூனியர் ஹோட்டல்லேருந்து விரட்டி விடப்பட்ட நபர் யாரு? அபுதாகிர். அந்த அபுதாகிர் எலக்ட்ரானிக் 3 கடை வச்சிருக்காரு பர்மா பஜாரில். அப்போ இவர் பிஆர்ஓ வச்சா விளங்குமான்னு நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.